சார் சார் என்ன மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க. வாட் இஸ் திஸ்? இல்ல அதெல்லாம் இல்ல சார். முதல்ல எழுந்திருங்க கருணாகரன். நீங்க என்ன வேலையில சேர்த்துக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன் சார். சார் சார் என் மேல எந்த தப்பும் இல்ல சார். தயவு செஞ்சு என்ன வேலையில சேர்த்துக்கங்க சார். சார் என் பொண்டாட்டி கூட மதிக்க மாட்டேன்றா சார். சார் என் சொந்த வீட்டுக்குள்ளேயே நான் அனாதை மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சார். இப்ப என்னுடைய மானம் மரியாதை எல்லாம் உங்க கையில தான் சார் இருக்கு. இல்ல சார் உங்க கால்ல தான் சார் இருக்கு. முதல்ல எழுந்திருங்க கருணாகரன். சார் 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 நீங்க யாரையும் மதிக்கவே இல்லையே, ரொம்ப தப்பா நடந்துகிட்டீங்க. ஐயோ சார் அது மதிக்காமலாம் இல்ல சார், தப்பும் இல்ல சார், கண்டிப்பு சார், கண்டிப்பு. தில்லை சார் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, எத்தனை பேர் அவரை எவ்வளவு தூரம் ஏமாத்த முயற்சி பண்ணிருக்காங்கன்னு நான் கூட இருந்து பார்த்திருக்கேன் சார். அந்த மாதிரி யாரை ஏமாத்திர கூடாதுன்னு கொஞ்சம் அதிகமா கண்டிப்பா இருப்பேன் சார். என்ன தயவு செஞ்சு நம்புங்க சார். மகேஷ், கருணாகரன் நம்ம மேல இருக்கிற விசுவாசத்துல தான் அப்படி நடந்துட்டு இருந்திருக்காரு. அவர் திரும்ப வேலையில சேர்த்துக்கோ. நீ எப்படி சொல்றியோ அப்படியே அவர் இருப்பாரு. சார் இதுக்கப்புறம் நீங்க வேலை இல்லைன்னு சொன்னா நான் தற்கொலை தான் சார் பண்ணிக்கணும். சார் என் மேல தயவு காட்டுங்க சார், நான் இல்லைன்னு ப்ரூவ் பண்றேன் சார். மகேஷ் ஓகே, நாளையில இருந்து இவர் வேலைக்கு வர சொல்லுங்க. பட் ஒன் கண்டிஷன். சொல்லுங்க சார், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் சார். இந்த வார்த்தையில இருந்து மாறாம இருந்தா போதும், அதுதான் என் கண்டிஷன். மாற மாட்டேன் சார், நிச்சயமா நான் மாற மாட்டேன் சார். சார் நன்றி சார், ரொம்ப நன்றி சார். மேடம் எல்லாருக்கும் நன்றி மேடம், நன்றி மேடம். சார் வர சார், தேங்க்யூ சார். மகேஷ், வெல்டன். உனக்கு விருப்பம் இல்லைனாலும் அம்மாவுக்காக ஒரு முடிவெடுத்த பாரு. அங்கதான் நீ ஒரு சன்னா ஜெயிச்சிட்ட. வெல்டன் மகேஷ், கிரேட். அம்மாவுக்கு பிடிச்சத நான் செஞ்சுட்டேன். அதுலயும் ஒரு கண்டிஷன் அம்மாவுக்கும் இருக்கு. என்ன கண்டிஷன்? உங்களுக்காக கருணாகரனை கம்பெனில சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு மேல கருணாகரன் விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது. அதுக்காக திரும்பவும் அவர் வேலையை விட்டு அனுப்பிடாத. அதுவும் நடக்கும். கருணாகரன் மேல இருக்கிற தப்பு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அதுவும் நடக்கும். பட் அது வரைக்கும் நான் தலையிட மாட்டேன். கருணாகரனை வேலையை விட்டு அனுப்பாம இருந்தாலே போதும். பார்வதி, சூப்பர். மகேஷ எங்க தட்டினா எங்க விழுவான்னு தெரிஞ்சு வச்சிருக்கே. இந்த மாதிரி ஏதாவது ட்ரிக்கை யூஸ் பண்ணி மகேஷ் மித்ரா கல்யாண விஷயத்தையும் சீக்கிரமா முடிச்சிரு. சத்யவதி, இந்த பிளான் என்னோடது இல்ல, மித்ராவோடது. மித்ராவோடதா? ஏய் சின்னு, நீயா? சாமி, நான் வேண்டிக்கிட்ட படி தினமும் உண்டியல்ல காசு போடுறேன். அதுக்காக என் ஆசையெல்லாம் இப்பவே தீர்த்து வச்சிருன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நான் உன்னைய நம்புறேன் சாமி. இது அம்மனோட ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கிற கயிறு. மனசு நிறைய சந்தோஷத்தோட பாசத்தோட என் கழுத்துல கட்டின கயிறு. இந்த கயிறு கழுத்துல இருக்கிறது நல்லதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. எனக்கும் இந்த கயிறை கழுத்துல போட்டிருக்கிறது சந்தோஷந்தே. ஆனா இப்ப எல்லா கஷ்டமும் தீந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக என்னோட இந்த சந்தோஷத்தை உண்டியல்ல காணிக்கையா போடுறேன். எல்லா பிரச்சனையும் தீந்து எல்லாரையும் நிம்மதியா வை சாமி.